அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டாச்சு. இந்த வீடியோவில் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த வீட்டு பலன்கள் கொஞ்சம் மைனஸ் ஆகத்தான் செய்யும். இப்போ இதுல நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லா பலன்களும் எல்லாத்துக்கும் சரியா வராது. அதுல 1-2 பலன் சரியா வராமலும் இருக்காது. ஏன்னா மற்ற கிரக பார்வை, மற்ற கிரக சேர்க்கையை பொறுத்து பலன்கள் குறையலாம், ஆனா இல்லாமல்லாம் போகாது. இப்போ 6ஆம் பாவகத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதான் கடன், வம்பு, வழக்கு, நோய் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது 6ஆம் பாவகம் தான். உத்தியோகம், ஒருத்தர் என்ன மாதிரி உத்தியோகம் பார்ப்பார், உத்தியோகத்துக்கு போவாரா மாட்டாரா, எப்ப போவார், எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்றத பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவகம் தான். பொது ஜன தொடர்பு, அதுவும் 6ஆம் பாவகம் தான். கோர்ட் கேஸ், வம்பு, வழக்கு, எதிரிகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். 8ஆம் பாவகம் அப்படின்றது நீண்ட நாள் வியாதி. 6ஆம் பாவகம் அப்படின்றது குறுகிய கால வியாதி. சீக்கிரமே நோய் சரியாகக்கூடிய தன்மை. நீர் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத 6ஆம் வீட்டை வச்சுதான் பார்க்கணும். அதிகமான கஷ்டங்கள், சொந்தக்காரங்களோட சண்டை சச்சரவு, மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு வேதனையான மனநிலையோடவே இருக்கிறது, சரியான உறக்கம் இல்லாதது, கற்பனை திறன், எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை பண்ணி கூட சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடியது இந்த 6ஆம் பாவகம். ஒருத்தரை லவ் பண்றோம்னா அந்த காதல் நமக்கு சக்சஸ் ஆகாம இருக்கிறதும் அதை குறிக்கக்கூடியதும் இந்த 6ஆம் பாவகம் தான். நோய் அப்படின்னு சொல்லியாச்சு, அதுல எல்லா வகையான நோய்களும் அடங்கிடும், அது 6ஆம் பாவகம் தான். இது எல்லாமே 6ஆம் பாவகத்துக்கான பலன்கள். இப்ப இந்த 6ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா உங்க அம்மா கூட ஒரு அண்ணன் தம்பி பிறந்திருக்காங்க அப்படின்னா அது 2வது தாய் மாமனை குறிக்கும். இது எல்லாமே இந்த 6ஆம் பாவகத்தோட பலன்கள். இப்போ உறவு முறைகள்ல பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட மாமியாரை குறிக்கும் அந்த 6ஆம் பாவகம். இது எல்லாமே இந்த 6ஆம் பாவகத்துக்கு உண்டான பலன்கள். இப்போ இந்த 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல வருமானம் வர்ற மாதிரிதான் இருக்கும். வருமானம் வரும்ன்றத சொல்லிட்டேன், அதுக்காக ரொம்ப டாப் லெவல்ல கோடிக்கணக்கெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அவங்க ஜாதக தகுதின்னு ஒண்ணு இருக்குது. 2-11ஆம் வீட்டை பொறுத்துதான் ஒருத்தருக்கு வருமானம் எந்த அளவுக்கு, லாபம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணணும். 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் அவங்களுக்கு வருமானம்ன்றது ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டு இருக்கும். அவங்க சுத்தி இருக்கிற அவங்க வட்டாரத்துக்குள்ள ஒரு புகழோட அவங்க இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ஸ்டேட்டஸ்குள்ள ஒரு உயர்ந்த நிலை அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அரசு உத்தியோகம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அரசு உத்தியோகம் அப்படின்றது நடக்கக்கூடிய தசை புத்தி மற்ற கிரக அமைப்பை பொறுத்துதான் எந்த மாதிரி அரசு உத்தியோகம் அப்படின்றது. ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா வாழ்நாள் முழுவதுமே ஹெல்த்ல ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க கூட பழகிற எல்லாருமே இவரு மேல தப்பு இருக்காது, ஆனா இவரை தப்பு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் இப்படித்தான் இருக்கும். ஆனா எல்லா லக்னத்துக்கும் இந்த பலன் எல்லாமே சரியா இருக்குமா, எல்லாமே எல்லாத்துக்குமே சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இதுல 1-2 பலன் வராம இருக்காது. ஆனா இது எல்லாமே பாதிப்பு உள்ளது, எல்லாத்துக்குமே பாதிப்பு அதிகமா வந்துருமா அப்படின்னா கிடையாது.
இப்போ ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி லக்னாதிபதியே வராரு. ரிஷப லக்னத்துக்கு யார் அதிபதி? சுக்கிரன். 6ஆம் வீடு துலாம், துலாமுக்கு அதிபதி சுக்கிரன் தான். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். லக்னாதிபதியும் செவ்வாய் தான். அப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் பாதிப்பு அதிகமா இருக்காது. இப்போ இந்த லக்னத்துல 6ஆம் அதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அடிபடுறது, காயம் உண்டாகிறது உடம்புல, இதெல்லாம் நடக்கும். புதன் பலமா சம்பந்தப்பட்டார் அப்படின்னா தாய்மாமன் வகையில ஒரு நல்ல ஆதரவு இருக்கும், அவங்களால நிறைய நன்மைகளும் நடக்கும். ஒருவேளை ராகு கேது சம்பந்தப்படுதுன்னு வைங்களேன், இவங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட வரக்கூடாத தசா புத்தி வந்துச்சுன்னா மனநல பாதிப்பு கண்டிப்பா வரும். இப்ப இதே லக்னம் 6ஆம் அதிபதி லக்னத்துல பலம் இல்லாம இருக்காருன்னு வைங்களேன், உறவுகள் சார்ந்த வகையில பகை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். தொழில் சார்ந்த வகையும் அவ்வளவு சிறப்பா இருக்காது. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ல இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அடுத்தவங்க பணம் வரும், எதிரிங்களோட பணம் வரும் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, 6ஆம் அதிபதி 2ல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வருதா அப்படின்னா கிடையாது. அதுக்கு குறிப்பிட்ட தசா புத்தி வரணும். இந்த விதிமுறை எல்லா லக்னத்துக்கும் சரியா வராது. 6ஆம் அதிபதி 2ல உச்சமானால் இந்த விஷயம் சரியாக வரும். 6ஆம் அதிபதி எல்லா லக்னத்துக்கும் 2ல உச்சமாவாரா? ஆக மாட்டார். 2 லக்னத்துக்கு மட்டும்தான் 6ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்துல உச்சமாவார். எந்தெந்த லக்னம்? மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? சூரியன். அவரு மீன லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் மேசம், அங்க உச்சமாவார். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்துல மேசத்துல உச்சமாவார் சூரியன். அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி கன்னி லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் துலாம்ல உச்சமாவார். இவங்களுக்கு அடுத்தவங்களோட பணம் அதிகமா வரும், அடுத்தவங்களோட சொத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால 6ஆம் அதிபதி 2ல இருக்க எல்லாத்துக்கும் அடுத்தவங்க பணம் வந்துடாது. இப்போ 6ஆம் அதிபதி 2ல இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம், கஷ்டம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு ஆகாதவங்கனால இவருக்கு பணம் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாத விரயங்கள், இழப்புகள் கண்டிப்பா உண்டாகும். இவங்க பேச்சுல தடுமாற்றம் அப்படின்றது இருக்கும். நேரத்துக்கு சரியா சாப்பிட மாட்டாங்க. இப்ப இந்த 6ஆம் அதிபதி 2ல இருந்து 6ஆம் பாவகம் வலிமை இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரு வறுமையான வாழ்க்கை நிலையா தான் இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவகம் அதிபதி 2ல இருந்து சந்திரன் பலம் இல்லாம இருந்து அவரோட சம்பந்தப்படுறாருன்னு வைங்களேன், வாழ்க்கையில வறுமை அப்படின்றது அதிகமா இருக்கும். பெண் சார்ந்த விஷயங்களால அதிகமான ஒரு பொருள் இழப்பும் இவங்களுக்கு வாழ்க்கையில உண்டு. பார்வை குறைபாடு கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில வரும். 6ஆம் அதிபதி ராகு, கேது அல்லது சனி சேர்க்கையாகி 2ஆம் பாவகத்துல இருந்துட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், காச நோய், அது சார்ந்த வகையில ஏதாவது ஒரு ஹெல்த் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் பலமா சம்பந்தப்பட்டார் அப்படின்னா தாய்மாமன் வகையில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தால் உடன் பிறப்புகள் வகையில எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த இது அவ்வளவு சிறப்பா இருக்காது. இவங்க வாழ்க்கையில சொந்த முயற்சினாலதான் ஜெயிக்க முடியும். மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது பெருசா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. உடன்பிறப்பு வகையில எப்பவுமே
சிக்கலாதான் இருக்கும், பாத்துக்கோங்க. தாய்மாமன் சார்ந்த உறவு நிலையும் அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தால். இப்போ 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல பலவீனமா இருக்காருன்னு வைங்களேன், இளைய உடன்பிறப்பு தம்பி தங்கச்சி இருக்க மாட்டாங்க. அப்படி தப்பித்தவறி இருந்துட்டாலும் அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இவங்களுக்கு இருக்காது. இவரை பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல யாருக்கெல்லாம் இருக்குதோ அவரை அவங்க உறவுகளுக்கு பிடிக்காது. கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வரும், ஆனா தைரியம் ரொம்ப ரொம்ப கம்மி. 6ஆம் அதிபதி 3ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தைரியம் குறைவாதான் இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 3ல இருக்கிறவங்க சரியா தெளிவா எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுத்து செயல்பட தெரியாதவங்க. இப்ப இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல வக்ரமாவோ அல்லது நீச்சமாவோ அல்லது அஷ்டங்கமா இருக்காங்க அப்படின்னா உடல் உறவு சார்ந்த வகையில, தாம்பத்தியம் சார்ந்த வகையில பலகீனமா தான் இருப்பாங்க. இந்த பதிவு சொல்றது எல்லாமே ஆண் பெண் 2 பேத்துக்குமே தான். ஒருவேளை இந்த பலகீனம் அப்படின்றது இல்லாம மற்றவேளை ஏதோ ஒரு குறை வந்துருச்சுன்னா இது பாதிக்காது. ஒருவேளை பலகீனம் இல்லை அப்படின்னா அந்த உடல் உறவு சார்ந்த விஷயத்துல குறைந்தது இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தால் அப்பாவுக்கு கண்டிப்பா தோஷமான ஜாதகம் தான். இதே 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல பலமாயிடுறாருன்னு வைங்களேன், வாழ்க்கையில விடாமுயற்சினால பெரிய அளவுல வெற்றியை சந்திக்கக்கூடியவங்க, அதிகமான காசு பணத்தை இவங்க சம்பாதிப்பாங்க. அடுத்ததா 6ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இவங்க பாத்தீங்கன்னா சிக்கனமா தான் இருப்பாங்க. எல்லாரும் சிக்கனமா இருக்கிறது கிடையாது. சில பேரு கஞ்சத்தனத்தை கூட சிக்கனம்ன்ற கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. சிக்கனம் வேற, கஞ்சத்தனம்ன்றது வேற. 12ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டதான் அதிகமான ஒரு கஞ்சத்தனம்ன்றது இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 4ல இருக்கக்கூடியது வந்து ஒரு அவசியமான செலவுகளை மட்டும்தான் பண்ணுவாங்க, அனாவசிய செலவுகள் பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கோல் மூட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்க உள்ளது அங்க சொல்றது, அங்க உள்ளது இங்க சொல்றது, அந்த பழக்கம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். கோல் மூட்டுறது அப்படின்னா கெட்ட விஷயத்துக்கு மட்டும் சொல்றது கிடையாது, நல்ல விஷயத்துக்கும் இன்னொருத்த உள்ள ஒரு மைனஸை சொல்லி எச்சரிக்கை பண்றது ஒரு கோல் மூட்டுறது மாதிரி தான். இப்ப இந்த 6ஆம் அதிபதி பாபகிரகமாய் 4ல இருக்காருன்னா கெட்ட விஷயத்துக்கு கோல் மூட்டுறவங்களா இருப்பாங்க. 6ஆம் அதிபதி சுபகிரகமாய் 4ல இருந்தா நல்ல விஷயத்துக்கு கோல் மூட்டுறவங்களா இருப்பாங்க. இப்ப இந்த 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்களுக்கு சகோதரிகள் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களோட ஒரு ஒற்றுமை அப்படின்றது இருக்காது. அம்மாவுக்கு ஹெல்த் பாதிப்புன்றது எப்பவுமே ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய படிப்பு, இவங்க என்னதான் படிச்சு பட்டம் வாங்கியிருந்தாலும் அந்த படிப்புல தடை அப்படின்றது கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. கொஞ்சம் கேப் விட்டு தான் படிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும். பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அதை வந்து அடமானம் வைக்கிறதோ அல்லது அதை வச்சு கடன் வாங்குறதோ இருக்கக்கூடாது. இப்போ இந்த 6ஆம் அதிபதி 4ல ஓரளவு நல்லா இருக்காருன்னு வைங்களேன், இவங்க வந்து உத்தியோகத்துக்கு போறவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுடைய தாய் வர்க்கத்துல பாத்தீங்கன்னா மாமா ஒருத்தர் ரொம்ப ரொம்ப சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட உதவி இவங்களுக்கு கிடைக்கும். இந்த 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்களுக்கு. இதே இப்ப 6ஆம் அதிபதி 4ல பலம் இல்லாம இருக்குன்னு வைங்களேன், தாய் வர்க்கத்தினால இவங்களுக்கு பெருசா சந்தோஷம் இருக்காது, சுகம் சந்தோஷம் அப்படின்றது கிடைக்காது. இப்போ இந்த 6ஆம் அதிபதி 4ல இருந்து சூரியனால பாதிக்கப்படுதுன்னா அப்பாவுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. சந்திரனால பாதிப்பு வருது அப்படின்னா அம்மாவுக்கு தோஷமான ஜாதகம் தான் அது. சுக்கிரன், இப்ப 6ஆம் அதிபதி 4ல இருந்து சுக்கிரன் தொடர்பு வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பா அடிக்கடி வாகன விபத்தை உங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க. வாழ்க்கையில இப்ப இந்த 6ஆம் அதிபதி 4ல இருந்து சுக்கிரன் பலமா சம்பந்தப்படுறாரு அப்படின்னா வாகன விபத்துகள் எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லா கவனமா போகணும் வரணும்.
இப்போ அடுத்ததா ஆறாம் அதிபதி அஞ்சுல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் அப்படின்றது கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களால பாத்தீங்கன்னா ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும். அதுக்காக எல்லா நண்பர்களாலையும் லாபம் வந்துடாது. அது குறிப்பிட்ட சில நண்பர்களால தான் லாபம் வரும். ஆனா நண்பர்கள் அப்படின்றது அதிகமா இருப்பாங்க. ஒரு நல்ல உத்தியோகம் இவங்க வாழ்க்கையில இருக்கும். இவங்களை பகைச்சுக்கிற யாருமே அவங்க ஜெயிக்க முடியாது, இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆறாம் அதிபதி அஞ்சுல இருக்கிறவங்க தான் எதிரிங்க கிட்ட ஜெயிப்பாங்க, எதிரிங்க தோத்து போயிடுவாங்க. இப்போ ஒருவேளை ஆறாம் அதிபதி அஞ்சுல இருந்து ரொம்ப கெட்டு போயிருக்குன்னு வைங்க, ரொம்ப பலகீனமா இருக்கு, பலம் இல்லாம இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில தேவையில்லாத கடன், கஷ்ட நஷ்டம் அதிகமா சந்திப்பாங்க. இது வந்து ஒரு புத்திர தோஷம்ன்ற அமைப்புலையும் வரும். புத்திர தோஷம்னா குழந்தை இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது, லேட்டா இருக்கும் குழந்தை. இல்ல சீக்கிரமே குழந்தை இருந்துட்டாலுமே இவரோட சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. கேட்காத ஒரு குழந்தையாதான் அந்த குழந்தை இருக்கும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஆறாம் அதிபதி அஞ்சுல பாதிக்கப்பட்டால். பூர்வ புண்ணியம் சார்ந்த வகையில இருக்க முடியாது, அது சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே மைனஸா தான் இருக்கும். இப்போ செவ்வாய் சம்பந்தப்படுதுன்னு வைங்க ஆறாம் பாவகத்துல, அதாவது ஆறாம் அதிபதி அஞ்சுல இருந்து செவ்வாய் சம்பந்தப்படுது, செவ்வாய் சம்பந்தமாகி அப்படி இல்லைன்னா ராகு கேது சம்பந்தம் பலமாகுதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி குறப்பிரசவம்ன்றது அவங்களுக்கு தான் நடக்கும். சூரியன் இப்ப ஆறாம் அதிபதி அஞ்சுல இருந்து சூரியன் புதன் சம்பந்தமாகிறதும் அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கடகலக்கணத்துக்கு யாரு ஆறாம் அதிபதி குரு, அவரு வந்து விருச்சிகத்துல இருக்காருன்னு வைங்க அஞ்சாம் பாவகத்துல, நீச்ச சந்திரன் அவரோட சேர்ந்து இருக்காருன்னு வைங்களேன், கண்டிப்பா அவங்க வந்து புத்திர சோகம் அப்படின்றது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில உண்டு. அது ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி அது இருக்கும். புத்திர சோகம்னா குழந்தை இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க, குழந்தை இருக்கும். குழந்தை இருந்தாலுமே இவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி குழந்தை வாழ்நாள் முடியாது, குழந்தை மரணிக்கிறது. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறுலயே இருக்காருன்னு வைங்க, அது சூப்பரான ஒரு யோகம், ஹர்ஷ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான ஒரு தைரியம், எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு பந்தாடக்கூடிய அளவுக்கு ஒரு வீரம், தைரியம், துணிச்சல் இவங்க கிட்ட இருக்கும். இதனால தாய்மாமனுக்கு ஒரு யோகமான ஜாதகமா இருக்கும். இவங்க வாழ்க்கையில அதிகமா வருமானம், பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். உத்தியோகம் சார்ந்த வகை, மற்ற கிரக அமைப்புனால ஒரு டாக்டர் படிக்கிறாரு அப்படின்னா அந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில் சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு. இல்ல மற்ற கிரக அமைப்புனால ஒரு பேச்சாளர் ஆகிறாரு அப்படின்னாலும் அதுல பெரிய அளவுல பேர் புகழ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் இவங்களுக்கு இருக்கும். வெளிவட்டாரம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சுபகிரகம் அதிகமா பலமாயிட்டா, இப்ப ஆறாம் அதிபதி ஆறுலயே ஆட்சி ஆயிடுறாரு, ஓகே. சுபகிரகம் மட்டுமே பலமானால் இப்ப சொன்ன பலன்லாம் சூப்பரா இருக்கும். ஒருவேளை பாப கிரகம் பலமாயிடுச்சு அப்படின்னா, பலமா சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த பலன்கள்ல இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். ஆனா கொஞ்சம் மைனஸா இருக்கும், அவ்வளவுதான். சுபகிரகம் சேர்ந்துருச்சா பலன் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இப்போ சுபகிரகம் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும்னு சொல்லிட்டோம். இதே பாப கிரகம் சேர்க்கையோ அல்லது பலமான சம்பந்தமோ வந்துருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது இருக்காது. ஆறாம் அதிபதி ஆறுலயே ஆட்சி ஆகியிருந்து சுபகிரக சம்பந்தம் சூப்பரா இருக்கும். அதே பாப கிரகத்துல கேது சம்பந்தப்பட்டதுன்னு வைங்களேன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொலை பண்றது கூட தயங்க மாட்டாங்க. அதுக்காக ஆறாம் அதிபதியோட கேது இருக்கிறவங்க எல்லாம் கொலை செய்ய தயங்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவரு எந்த அளவுக்கு பலமா சம்பந்தப்படுறார் அப்படின்றத பொறுத்துதான், அதை சொல்றதுக்கு தான் ஜோசியர். சரிங்களா? இப்போ ஆறாம் அதிபதி ஆறுலயே இருந்து அந்த ஆறாம் பாவகத்துல லக்னாதிபதியும் இருக்காரு அல்லது லக்னாதிபதி பலம் இல்லாம இருக்காரு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சரி பண்ண முடியாத அளவுக்கு நோய் பிரச்சனை கண்டிப்பா அவங்க ஹெல்த்ல உண்டு. இந்த ஆறாம் அதிபதியோட பாவகிரகங்கள் இன்னும் அதிகமா சம்பந்தப்படுது அப்படின்னா
அவங்க குடும்பம் சார்ந்த விஷயத்திலே குடும்ப உறுப்பினர்களே இவருக்கு பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த பலன்கள் எல்லாமே உடனே நடந்துருமா அப்படின்னா நடக்காது. அந்த குறிப்பிட்ட தசா புத்தி 6ஆம் அதிபதி தசை தான் வரணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. வேற தசை வந்தாலுமே அந்த 6ஆம் அதிபதி புத்தி வரும்ல, குறிப்பிட்ட தசா புத்தி வரும்போது இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல இருக்குன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? பொதுவாவே 6-7 சம்பந்தப்பட்டாலே கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்காதுங்க. எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி 7ல இருந்தாலே கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். சில பேருக்கு சீக்கிரம் நடந்துடலாம், தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்ற காரணத்தினால சீக்கிரம் நடக்குதுன்னு வைங்களேன், அவங்க பொருளாதாரத்துல பெருசா மேல எல்லாம் வர முடியாது. வரக்கூடிய கணவன் மனைவினால எப்பவுமே ஒரு சிக்கல் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். கல்யாண வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபமாக தான் போகும். கடன் பிரச்சனைன்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் அதிபதி 7ல இருக்கிறது கண்டிப்பா அது கலக்கிற தோஷம் தான். கல்யாணத்தினால உண்டாகக்கூடிய சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமான ஒரு சந்தோஷம் அப்படின்றது பெருசா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. வரக்கூடிய கணவன் மனைவிக்கு ஹெல்த் பாதிப்பு அப்படின்றது ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த 6ஆம் அதிபதி 7ல இருந்தா கல்யாணம் சார்ந்த விஷயத்தை பார்த்து கவனமா பண்ணணும். இப்ப இது சுபகிரகம் மட்டுமே சம்பந்தப்படுதுன்னா ஓரளவு அந்த கல்யாண வாழ்க்கை நல்லபடியா போகும். அல்லது பாவகிரகம் மட்டுமே சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கையை கன்ஃபார்ம் பிரிவினை அப்படின்றதான் ஏற்படுத்தும். இப்போ இந்த 6ஆம் அதிபதி 7ல இருந்து சனியோட பலமா சம்பந்தப்படுதுன்னா அரசியல் சார்ந்த வகையில கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்போ ராகு கேது பலமா சம்பந்தப்பட்டுச்சுன்னு வைங்களேன், ஊருக்கு தான் உபதேசம், ஆனா இவங்க அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த 6ஆம் அதிபதி 7ல இருந்து 3-9ஆம் அதிபதி சம்பந்தம் பலமாகுதுன்னு வைங்களேன், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஓரளவு இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை 2-8ஆம் அதிபதி பலமா சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வெளிநாட்டுல தான் மரணம் அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நெருங்கின சொந்தத்துல கல்யாணம் நடக்கிற மாதிரி வரும். எல்லாத்துக்கும் வராது, குறிப்பிட்ட சில பேருக்கு வரும். அது ஜாதக அமைப்பை பொறுத்து, நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து. இது எல்லாமே ஆண் பெண் 2 பேத்துக்குமே இருக்கும். ஆனா பெண்களுக்குன்னு சில விசேஷமான அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல 6ஆம் அதிபதி 7ல இருக்குன்னு வைங்களேன், அது கணவருக்கு ஒரு ராஜயோகமான அமைப்புன்னு சொல்லலாம். ஆண் பெண் 2 பேத்துக்குமே சரியா இருக்கும். ஆனா பெண்களுக்குன்னு சில சிறப்பு விதிகள் பாரம்பரிய ஜோதிடத்துல உண்டு. இதே பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா 6ஆம் அதிபதி 7ல இருந்தால் கண்டிப்பா கணவருக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ராஜயோகம் அப்படின்றது கொடுக்கும். ஆனா கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுன்றது இருக்காதுதான், அது கன்ஃபார்ம். ஆனா ஏதாவது ஒரு வகையில ராஜயோகம் அப்படின்றது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? 6ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல இருந்தா இவங்களுக்கு எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தியாவே இருப்பாங்க. இவங்களுதான் வாழ்க்கையில கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வருதுன்னு வைங்களேன், அது அதிக நாள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ரகசியமான எதிரிகளும் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த அதாவது உடனே மரணம்னு நினைச்சிடக்கூடாது. மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், ஆயுள் பாதிப்பு அப்படின்றது இவங்க வாழ்க்கையில அடிக்கடி வரும். இந்த ஹெல்த் பாதிப்பும் அடிக்கடி தவறான வழிகள்ல இவங்க ஈடுபடுவாங்க. அப்படி ஈடுபடுறதுனால நிறைய ஒரு பொருள் இழப்பு அப்படின்றது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. கௌரவம் பாதிப்பு, அவமானம், அசிங்கம். சில நேரம் பாத்தீங்கன்னா ஊருக்கே தெரியாம எங்கேயாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் மறைஞ்சு வாழ்றாங்க பாத்தீங்களா சில பேரு. அதெல்லாம் இந்த மாதிரி 6ஆம் அதிபதி 8ல இருக்கவங்க தான். இப்ப இந்த குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்றது இவங்களுக்கும் வரும். 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறவங்களுக்கு நீர் சார்ந்த வகைகள்ல இவங்க கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டத்தை தண்ணியில கண்டம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. பாவகிரகம் பலமா சம்பந்தப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், இந்த 6ஆம் அதிபதி 8ல இருந்து பாவகிரகம் பலமா சம்பந்தப்பட்ட கடன்,
அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சில பேர்த்த சைக்கோன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, சாடிஸ்ட், அது இவங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும். 6ஆம் அதிபதி 8ல இருந்து பாபகிரக சம்பந்தம் அதிகமா சம்பந்தப்படுறது. சாடிஸ்ட் அப்படின்னா மற்றவங்களை துன்பப்படுத்தி அதுல சந்தோஷப்படக்கூடியவங்க. இதெல்லாம் இருந்தாலுமே பொதுவாவே 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி இருந்தா அது ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்ற அமைப்பும் இருக்கு. அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. அதுக்கு அந்த 6, 8ஆம் இது வந்து உண்மையிலே ராஜயோகம் தான். 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறது ராஜயோகம் உண்டு, அதுவும் விபரீத ராஜயோகம் அப்படின்றது உண்டு. ஆனால் சொன்ன மற்ற பலன்களும் இருக்கும். பாசிட்டிவ் மட்டுமே ஒருத்தருக்கு நடக்காது, நெகட்டிவ் மட்டுமே ஒருத்தருக்கு நடக்காது, ரெண்டுமே தான் இருக்கும். இந்த 6, 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ல இருந்து அவருடைய தசா புத்தி வருதுன்னா அது ஒரு ராஜயோகமான விபரீத ராஜயோகம் கண்டிப்பா உண்டு. மற்ற குறைகளும் இருக்கும். இப்போ இதே 6ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி 9ல இருந்தா ஆயுள் ஓகேன்னு சொல்லிடலாம், நல்லா இருக்கும், ஆயுள் தீர்க்கம்ட்டு. அப்பாவுக்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு ஹெல்த் பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனால இவங்க வாழ்க்கையில எப்பவுமே தடை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இவங்க நினைச்ச மாதிரி எதையுமே செய்ய முடியாது. ஒருவேளை அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா அவருடைய சாராதிபதி 6ஆம் அதிபதி 9ல இருந்து அவருடைய சாராதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா ஓரளவு நல்ல பலன் இருக்கும். இந்த தீய பலன்கள் குறையும், அவ்வளவுதான், மொத்தமான இல்லாம போகாது. இப்போ 6ஆம் அதிபதி பலமாயிடுறாருன்னு வைங்களேன் 9ல, தந்தை சார்ந்த வகையில ஓரளவு நல்லா தான் இருக்கும். பலமானால் ஒருவேளை ரொம்ப பலகீனமாயிட்டாரு அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி மோசமாகக்கூடியது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போனா நஷ்டம் தான் உங்களுக்கு வரும். 6ஆம் அதிபதி 9ல சூரியனோட சேர்ந்து இருந்துட்டாருன்னு வைங்களேன், இவரோட அப்பா வந்து சுய உழைப்பால முன்னுக்கு வந்தவரா இருப்பார். இப்போ இந்த 6ஆம் அதிபதி 8, 9ஆம் அதிபதியோட சேர்ந்து 9ல இருந்தாருன்னு வைங்களேன், அப்பாவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நல்லா இருக்காது அந்த ஜாதகம். இதே 6ஆம் அதிபதி 9ல இருந்து 7ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காருன்னு வைங்களேன், இவருடைய அப்பா இறக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதிகமான ஒரு தூரத்துலதான், அதாவது வாழ்ற ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊர்ல தான் அவருக்கு மரணம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ராகு கேது அதிகமா சம்பந்தப்படுது அப்படின்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிக்கடி பொருளாதாரம் சார்ந்தவைகளை ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். தொழில் சார்ந்த வகையிலையும் ஏற்றம் இறக்கம் அப்படின்றது மாறி மாறி வரும். இவங்களுடைய தாய்மாமன் ஓரளவு வாழ்க்கை வசதியோட நல்லா இருப்பார். 6ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்களுடைய தாய்மாமன் நல்லா இருப்பார். 6ஆம் அதிபதி ரொம்ப மோசமாயிட்டாருன்னு வைங்களேன் 9ல, வாழ்க்கையில அதிகமான வறுமையை தான் சந்திச்சு வாழணும். சுத்தி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களால கஷ்ட நஷ்டம் தான் ரொம்ப அதிகமாகும். தொழில் வகையில பெருசா ஜெயிக்க முடியாது. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் பாவகம் அப்படின்றது மாமியார் ஸ்தானம், கர்மஸ்தானம், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 10ஆம் பாவகத்துல 6ஆம் அதிபதி போய் இருந்துட்டா இவங்க வந்து சொந்தமா தொழில் பண்றதை விரும்ப மாட்டாங்க. அப்படியே பண்ணினாலும் பெருசாலாம் ஜெயிக்க முடியாது. இவங்க வேலைக்கு போறதுதான் அதிகமா விரும்புவாங்க. வேலைக்கு போறதுதான் புத்திசாலித்தனம். சுய தொழில் செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. அதையும் மீறி தசா புத்தி வந்து சேராங்கன்னா அதை பெருசா ஜெயிக்க முடியாது. அங்க வந்து ரொம்ப பலம் இல்லாம போயிட்டாருன்னு வைங்க, 6ஆம் அதிபதி 10ல பலம் இல்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்கிறார் அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு பெரிய எதிரிய சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும்.
பெரிய எதிரினா என்ன அர்த்தம்? அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி இவங்களை விட பணபலமோ அல்லது படைபலமோ அதிகமா உள்ள எதிரிகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். இவங்க ஏதாவது ஒரு வேலையில இருக்காங்கன்னா ஒரே இடத்துல தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அதே கம்பெனியில செஞ்சாலும் வேற வேற வேலையை மாற்றி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் கூட செஞ்சுட்டு இருக்கலாம், ஏன் 20-30 வருஷம் கூட செய்யலாம். ஆனா 6ஆம் அதிபதி இந்த 10ல இருக்காருன்னா அந்த 20-30 வருஷம் கழிச்சு கூட அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது வேலை மாறுவாங்க அல்லது ஊராவது மாறுவாங்க. அதே வேலையை செஞ்சாலுமே 6ஆம் அதிபதி 10ல இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான். ஒரு உத்தியோகத்துல இருக்காங்கன்னா இவங்களுடைய மேலதிகாரிகளால பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு தொல்லை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 10ல இருக்கிறவங்க அவங்களுடைய அப்பாவுக்கு அவ்வளவு ஒரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய தந்தை சம்பாதிச்ச சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வம்பு வழக்குல இருக்கும் அல்லது அடமானம் சார்ந்த விஷயத்துல இருக்கும். ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா அது லாக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இங்க ரொம்ப பாதிக்கப்பட்டார் அப்படின்னா பாவப்பட்ட தொழிலை இவங்க செய்ய வேண்டியிருக்கும். அந்த பாவப்பட்ட தொழில் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த குரு பார்வை, குரு நல்ல நிலையில இருந்து ஓரளவு பாக்குறாரு அப்படின்னா நெகட்டிவ் பலன் இல்லாம குறையும். இப்ப இந்த 10ஆம் பாவகத்துல 6ஆம் அதிபதி இருந்தாலே உழைப்பு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில. வேலை செய்யற இடத்துல ரொம்ப இவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா தான் இருப்பாங்க எப்பவுமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? 6ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல இருந்தா எதிரிகளால இவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலமானவரா இருப்பாரு. கடன் எவ்வளவு வாங்கினாலும் சரி அதை ஈஸியா சமாளிச்சிடலாம். அவரு அதுக்கு தகுந்த வருமானம் இவருக்கு வந்துடும். ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில வம்பு வழக்க சந்திக்கிறாருன்னா அதனால இவருக்கு லாபம் தான் வரும். வாழ்க்கையில அதிகமான ஒரு சம்பாத்தியம் அப்படின்றது இருக்கும். ஒரு எதிரியை கூட நண்பனாக்கக்கூடிய பவர் சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்க தான். ஆனா இவர் என்ன எதை செஞ்சாலும் ஒரு முரட்டத்தனமா செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா இவர் இருப்பாரு. வாழ்க்கையில உயரணும்னா எதை ஏதாவது துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. முரட்டத்தனமா எதை செஞ்சாலும் செய்வாரு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்காக என்ன வேணா இவங்க செய்வாங்க, துணிஞ்சு இறங்கி வேலை பார்ப்பாங்க. இப்போ இந்த 6ஆம் அதிபதி 11ல இருந்து 2 6ஆம் அதிபதி சேர்ந்து 11ல இருக்காங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. எதுக்கும் குறிப்பிட்ட தசா புத்திகள் வரணும். புத்தி வரும், ஆனா பெரிய அளவு ரொம்ப பெரிய அளவு கொடுக்கணும்னா தசை வந்துதான் ஆகணும், இல்லைன்னா அது நடக்காது. இப்போ இது சனி ஒருவேளை பலமா சம்பந்தப்படுதுன்னு வைங்களேன், மூத்த உடன்பிறப்பு இருக்காது. அப்படியே இருந்தாலும் பெரிய அளவுல சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டார். இப்போ பாபகிரக சம்பந்தமே அதிகமாகி இப்ப இந்த 6ஆம் அதிபதி 11ல இருந்து பாபகிரக சம்பந்தம் மட்டுமே அதிகமா இருந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வைங்களேன், இவருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா பெரிய அளவுல வரும். வாழ்க்கைய கடைசி காலத்துல எல்லாமே இழக்கக்கூடிய நிலைமையும் வரும். அடுத்ததா 6ஆம் அதிபதி 12ல இருக்காருன்னு வைங்க. 6ஆம் அதிபதி ஏற்கனவே சொன்னோம் 6, 8, 12ஆம் அதிபதிகள் மாறி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா அது ஒரு வகையில ராஜயோகம் தான், விபரீத ராஜயோகம். அதெல்லாம் வேலை செய்யும், செய்யாம போகாது. ஆனா மற்ற மைனஸ் பாயிண்டும் நடக்கும், நடக்காமலாம் போகாது. இப்போ 6ஆம் அதிபதி 12ல இருக்குன்னு வைங்களேன், இவங்களுடைய விரோதிகள் எதிரிகள் இவங்கெல்லாம் இவருக்கு ஆப்போசிட்டா இவருக்கு மறைமுகமா வேலை செய்வாங்க இவரை கவுக்கிறதுக்காக. வாழ்க்கையில செலவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும், கடனும் ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகும். பெருசா மனநிலை சமநிலையா இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படின்றது உங்க வாழ்க்கையிலே கிடையாது. நிம்மதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அமையுது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த அயன சயன போஜன சுகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கட்டிலறை சந்தோஷம் குறைவா தான் இருக்கும். கொண்டாட்டி இருந்தாலும் சரி, புருஷன் இருந்தாலும் சரி, அல்லது இவங்க எல்லாம் இல்லாமே இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இருந்தாலும் சரி அல்லது இல்லாம போனாலும் சரி, இவங்களுக்கு எல்லாம் இந்த படுக்கையறை சந்தோஷம், தூக்கம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு வகையில அடிக்கடி இடமாற்றத்தை, ஒண்ணு குடியிருக்கிற வீட்டையோ அல்லது வேலை செய்யற இடத்தையோ அல்லது செய்யற தொழிலையோ அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ரொம்ப இதா சொல்ற அளவுக்கு எல்லாம் இருக்காது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 12ல இருக்கவங்களுக்கு பிரைவேட் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 6ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் இல்லைங்களா, அதனால தொழில் சார்ந்த வகையில ஒரு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு. மற்ற கிரகத்தோட சேர்க்கை, பாவகிரக சேர்க்கை பெருசா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஜாதகர் கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவார், பணக்காரன் ஆயிடுவார் கன்ஃபார்ம். ஆனா குறிப்பிட்ட திசையா இருக்கணும். இப்படி இருக்கு அப்படின்னா, மற்ற கிரக சேர்க்கை பெருசா இல்லாம இவர் மட்டும் தனியா அங்க பலம் ஆகிறார் அப்படின்னா, கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் சரி இவர் தான் ஜெயிப்பார், வேற யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போ 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலத்துல பாத்தீங்கன்னா ஜாதகர் கண்டிப்பா ஏதாவது, எல்லாத்துக்கும் இப்படி நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி 12ல இருந்து 12ஆம் அதிபதியோட தசா புத்தி, தசாவோ அல்லது புத்தியோ வருது அப்படின்னா கண்டிப்பா மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியில பெட்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ இந்த 6ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் 12ஆம் அதிபதியோட புத்தி வருதோ, ஏன்னா திசைன்றது எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது, திசை வந்தாலும் உண்டு அல்லது 12ஆம் அதிபதியோட புத்தி வந்தாலும் சரி, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பார்த்து எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு கூட வரலாம். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 12 பாவகங்கள்ல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொன்னோம். இந்த பலன்கள் எல்லாத்துக்குமே சரியா இருக்குமா அப்படின்னா எல்லாத்துக்குமே சரியா இருக்காது. அதுல இருக்க 1-2 பலன் சரியா இல்லாமலும் இருக்காது, எல்லாத்துக்குமே நடக்கும். எதுவுமே ஒரு குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது தான் முக்கியமான சம்பவங்கள் அப்படின்றது நடக்கும். இப்போ ஒரு சுருக்கமா சொல்லலாங்களா, 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன வலிமை இருக்கும். சுருக்கமா 6ஆம் அதிபதி 2ல இருக்காருன்னு வைங்களேன், குடும்பத்துல கடன் அல்லது எதிரிகளால பிரச்சனை, சிக்கல் அப்படின்றது ஏதாவது ஒண்ணு மறைமுகமானாச்சும் இருந்துட்டே இருக்கும். இப்ப 6ஆம் அதிபதி 3ல இருக்குன்னு வைங்களேன், இவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே போராடிட்டு இருக்கிறதா ஒரு வாழ்க்கையா இருக்கும். போராட்டவாதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொந்த முயற்சியில தான் ஒரு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இதே 6ஆம் அதிபதி 4ல இருக்கு அப்படின்னா மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயம்லாம் எப்பவுமே சிக்கலா தான் இருக்கும். 6ஆம் அதிபதி 5ல இருக்குன்னு வைங்களேன், கல்வி சம்பந்தப்பட்டது, உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு பாதிப்பா தான் இருக்கும். 6ஆம் அதிபதி 6லயே இருந்தா நீங்க தான் வெற்றியாளர், உங்க எதிரிங்கன்னா தோல்வியாளர். கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க. இதே 6ஆம் அதிபதி 7ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால, கணவன் மனைவினால சிக்கல் தான். 6ஆம் அதிபதி 8ல இருந்தா பரம்பரை வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பவுமே வாழ்க்கையில ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க. இதே 6ஆம் அதிபதி 9ல இருந்தா வாழ்க்கையில பெருசா பாக்கியத்தை அடைய முடியாது. 6ஆம் அதிபதி 10ல இருந்தா நீங்க வேலை செய்யற இடத்துலயே உங்களுக்கு எதிரி பக்கத்திலேயே இருப்பாங்க, ஆனாலும் ஒரு மேன்மைன்றது வாழ்க்கையில உண்டு. 6ஆம் அதிபதி 11ல இருந்தா கண்டிப்பா நீங்க எதிரிகளை ஜெயிப்பீங்க, லாபம் அப்படின்றது வாழ்க்கையில அதிகமா இருக்கும். 6ஆம் அதிபதி 12ல இருந்தா செலவு, விரய செலவு, தண்ட செலவு, வட்டி செலவு, வெட்டி செலவு இது எல்லாமே அதிகமா இருக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு ஆப்போசிட்டா வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியாமலே. இப்ப கடைசியா சொன்னது நம்ம ஒவ்வொரு வரி சுருக்கமா சொன்னோம், ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம், தனித்தனியா கொஞ்சம் விரிவாவே சொல்லிட்டோம். இது எல்லாமே குறிப்பிட்ட சில விஷயங்கள் வாழ்நாள் பூராமே இருக்கும், சில விஷயங்கள் குறிப்பிட்ட தசபுத்தி வரும்போது தான் நடக்கும். இதுல இருக்க எல்லா விஷயமுமே எல்லாத்துக்கும் நடந்துராது, 1, 2, 3 விஷயங்கள் நடக்காமலும் இருக்காது.
செக் பண்ணி பாருங்க, உங்க ஜாதகத்துக்கு 100% துல்லியமாவே இருக்கும் இந்த பலன் எல்லாமே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இதுல சொல்லப்பட்டது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.